எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் என் மாமாவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் திவானி நடக்குது. 7 மணிக்கு வந்து விட்டேன். இப்போ 9:30 மணிக்கு வர சொன்னாங்க. 9:30 மணிக்கு வந்தாச்சு. இப்போ மணி கரெக்டாக 10 ஆயிடுச்சு. 10, 11 ஆகும், 12 ஆகும். எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வீடு எங்கே இருக்குன்னா அந்த காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. இந்த ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் மாமாவோட தங்கச்சி வீடு. அந்த வீடு தாங்க தங்கச்சி வீடு. வந்துக்கிட்டு இங்கே டைம் இங்கே வியாழன் வெள்ளி ஆச்சுன்னா டைம் வந்து இங்கே வந்து நேரத்தை கழிச்சிட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. நைட்டு 12 மணி 10, 11 மணி ஆயிடும். எப்போ திரும்பி போவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே என்னென்னா வெயில் அதிகமாக இருக்குது. வந்தவொடனே வண்டி ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. ஏசியும் போட வேணாங்கிறாங்க. வந்தவொடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஏசி ஓடாது. லேட்டாக தான் கூலிங் வரும். கூலிங் எவ்வளோன்னு வந்து வந்தவொடனே கற்றுவாங்க. அந்த கத்துறதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துட வேண்டியதான். என்ன பண்ணுறது, சம்பாதிக்க வந்தாச்சுல, எல்லாத்தையும் திட்டுவாங்க கொள்வாங்க. அப்படியே அமைதியாக இருக்கணுங்க. அமைதி தாங்க வெற்றி. அமைதி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம அமைதியாக தான் இருப்போம், கோவம்லாம் பட மாட்டோம். வீடு எந்தா இருக்குங்க, இந்த பாருங்க வீட்டு வாசல்லே தான் நிற்கிறேன். கூப்பிட்டு சரி உள்ளே ஏசி ஓடுதே சரி உள்ளே கூப்பிட்டு வந்து வா உள்ளே வந்து உட்காரு, வெளியில் நிற்காத அப்படின்னு தான் சொல்ல மாட்டாங்க. கார்லேயே உட்காந்துக்கணுங்க. டிரைவர் பொழப்புனா இப்படி தாங்க. கார்லேயே உட்காந்துக்கிட்டு பொழுத ஓட்டிக்கிட்டு இப்படியே போக வேண்டியது தான். என்ன செய்கிறது, வந்தாச்சு, சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இப்போ வெயில் வேறு கொய்த்தில் அதிகமாக இருக்குது. இந்த வெயிலில் வந்து இப்போ சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்சம் கூலிங் ஆகும். கூலிங்காகவே ஆக மாட்டேங்குது. ஒரே சூடு காற்று தான் அடிக்குதுங்க. கார்லேயே உட்கார முடியல, எரியுது. வெளியிலையும் போய் நிற்க முடியல. எங்கே போய் நிற்கிறது? வெளில போய் நின்றோன்னா எய்த்தோட்டில் இருந்து இங்கேயே நிற்கிறேன் அங்கேயே நிற்கிறேன்னு கேட்பாங்க. இந்த ஊரில் அந்த ஊர் இந்த மாதிரி இது. என்ன செய்யுது, டிரைவர்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும். பார்க்கலாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும்.